தளபதி அவர்கள் தான் அப்போ உள்ளாட்சித்துறை இந்த அமைச்சராக இருக்கார். அவர் கொண்டு போய் தான் தாக்கல் பண்ணி அதோட எதிர்ப்பே இல்லைங்க. எதிர்ப்பு இல்லாமல் தான் இந்த சட்டம் வந்து நிறைவேறிச்சுங்க. வெளிப்படையாக டாக்டர் கிருஷ்ணசாமி மட்டும் இது பிளாக் கருப்புனாலன்னு சொல்லிட்டு எதிர்த்துட்டு வெளியே போயிட்டார். இப்போ அம்மா கிட்ட கேட்டு வந்து சொல்கிறீங்களே என்ன எப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிச்சுட்டு அப்புறம் அடுத்த இதுக்கு போயிட்டாருன்னு வைங்களேன். இல்லை, சகோதர சாதிகள் என்பது முக்கியமாக சொல்ல வேண்டியது ஆதி திராவிடர்களும் தேவேந்திர குல வேளாளர்களும். ஆமாம், அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு திறமை இல்லை, நீங்கள் திறமையில் வந்து போட்டி போட்டு வாங்க, உங்களை யார் வர வேண்டான்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. பேசுனாங்க ஓப்பனாக, வெளிப்படையாக பேசுகிற தலைவர்களெல்லாம் இருக்கிறாங்க, இப்பவும் இருக்கிறாங்க. ஏர்போர்ட் மூர்த்தி போன்றவர்கள்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஏர்போர்ட் மூர்த்தி ஒரு தலைவரே இல்லை, நீங்கள் அவர் யூடியூப் தலைவர். நீங்கள் ஆதித்தமிழர் பேரவைன்னு வச்சதுக்கே அண்ணன் திருமாவளவன் வந்து நீங்கள் ஆதித்தமிழர் பேரை வச்சிங்கன்னு சொல்லி கேட்டார். ஆமாம் கேட்டார். நீங்கள் தமிழாக பேசுகிறீங்க, தெலுங்கு தானே பேசுகிறீங்க, என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், நம்ம மக்கள் பல பேர் இன்றைக்கும் அவங்க வந்து ஆதி திராவிடர் அப்படின்னு தான் தங்களுடைய சர்டிஃபிகேட்லேயும் வீட்லேயும் வச்சுருக்குறாங்க. அப்படின்னா பீகாரில் எடுத்துட்டாங்க, அங்கே எடுத்துட்டாங்க, இங்கே எடுத்துட்டாங்க, அப்போ நீங்களாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இப்போ பீகாரில் எடுத்ததே வந்து கோர்ட்டில் வந்து சட்டப்படி செல்லாதுன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நாளைக்கு தமிழ்நாடு அரசே அப்படி ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டான்னாலும் கூட ஜெயராம் சுப்பையான்ட்டு அவர் இவருடைய பினாமி கிருஷ்ணசாமி, அவர் நேரடியாக அதில் தலையிடல, நேரடியாக அவர் வரல கிருஷ்ணசாமி. அதுக்கு பதிலாக அவர் சுப்பையா அப்படிங்கிறவரை உள்ள நுழைச்சி போட்டார். இப்போ மதுரை ஹைகோர்ட்டில் தான் அந்த கேஸை போகுது. அப்புறம் அங்கே நடந்துருக்குது, ஒரு வாரம் நடந்ததுங்க. எம்பிசிலையும் நிறைய கண்ணுக்கு தெரியாத ஜாதிகள்லாம் கொஞ்சம் இருக்குதுங்க. அவங்கள வெளியில் இங்கே வரமாட்டாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் எங்கேயுமே இல்லை. குறிப்பாக அந்த சவர தொழிலாளர்கள், சலவை தொழிலாளர்கள், கட்டட தொழில் நிறைய அந்த மாதிரி இருக்கிறாங்க. இவங்களுக்கான முக்கியத்துவம் வந்து இன்னும் கிடைக்காமலே தாங்க இருக்குது. சின்ன வயசில் சொல்லுவாங்க, சக்கிலியன் போட்டேன்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லி பேரை மாற்றி ஆதிதாவடன் போட சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற மக்களுக்காக நீங்கள் சொல்ல வர? ஆமாங்க, அந்த மாதிரி நிறைய லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் அண்ணா, முதல்ல வாழ்த்துக்கள். நன்றி. இது எல்லாத்துக்கும், அதாவது ஒட்டுமொத்த இயக்க தலைவர்கள், அப்புறம் ஆட்சி கலைஞர், இப்போ இருக்கிற ஆட்சி, எல்லாருமே இதில் முழு பங்கு எடுத்துருக்குறாங்க. நன்றிங்கிறது ஒரு தனிநபருங்கிறது சரியில்லை, எல்லாரும் இதில் எல்லாருக்கும் பங்கு இருக்குது. நான் முன்னாடி நன்றின்னு சொன்னதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, இந்த உள் ஒதுக்கீடுக்காக போராட்டங்கள் ஏகப்பட்டது பல டிகேடாக நடந்துகிட்ருக்கு. ஒரு 30-40 ஆண்டு காலமாகவே இது ஒரு கோரிக்கையாக முன்வைத்து அந்த வரலாறு சொன்னதுக்கு, அந்த வரலாறு மீட்டு, அந்த வரலாறை வந்து தூக்கி தோளில் சுமந்துக்கிட்டு நிறைய இயக்கங்கள் போயிருக்கு. அதில் முன்னோடியாக ஆதித்தமிழர் பேரவை அந்த காலத்தில் இருந்து வந்திருக்குங்க. அதனால் அருந்ததியல் தலைவர்களையும் நான் பிரித்து பார்த்து அவங்க இவங்கன்னு பேசுகிறத விடவும், எல்லாம் அண்ணன் அதியமான் தலைமையில் வாழ்ந்து வந்த கூட்டம், அவங்களுக்கு கூட இருந்த சுமந்த கூட்டம், அதாவது எல்லா தோல்லையும் பாரமாக இருந்த உள் ஒதுக்கீடு எப்போ போகுமோ, உச்சநீதிமன்ற வழக்கு போயிருக்கு, என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு சொல்லி கவலையில் இருந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்திருக்குங்க. அதனால் மக்களுக்கு ஒரு சுருக்கமாக இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இது வந்து எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்ப்பு. இயக்கங்களுக்கு என்றைக்குமே நம்ம போராடுறோம், நியாயம் கிடைக்குமா கிடைக்காதான்னு இருக்கப்போ, நியாயம் கிடைக்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லைங்களா, அந்த சந்தோஷத்துக்கு அவ்வளோ பெரிய முதுகு மேலே சுமந்த ஒரு சுமையாக இருந்த இந்த உள் ஒதுக்கீடு என்ற ஒரு விவாதம், அந்த ஒரு கரு, அது சம்மந்தமாக கொஞ்சம் மக்களுக்கு பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கண்ணா. உள் இடஒதுக்கீடு என்பது ஏற்கனவே ஒரு இடஒதுக்கீடு இருக்கிறது, 18 விழுக்காடு எஸ்சி மக்களுக்கு, பொதுவாக பட்டியலின மக்களுக்கு இருக்கிறது. அதில் அந்த பட்டியலில் இருக்கிற அருந்ததியர்கள், அந்த குழு ஒரு 7 பேர் கொண்ட குழு, இவங்களுக்கு எல்லாமே வந்து அந்த இடஒதுக்கீட்டில் கிடைக்காததுனால, அதில் வஞ்சிக்கப்பட்டதுனால, அதில் அந்த இடத்த போய் அடைய முடியாத காரணத்தினால ரொம்ப காலமாக தவிச்சிட்டு இருந்தோம். இது என்னென்னா, நம்ம அங்கே போக முடியலையே, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு, அதுக்கு இருந்தால் இடஒதுக்கீடு இருந்தும் நமக்கு அது கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தின் பேரில்
30 ஆண்டுகளுக்கு முன்பு அன்றைக்கு இருந்த இளைஞர் வழிகாட்டும் பணியில் நாங்கள் ஒரு தீர்மானம் போட்டோம். 87 எனக்கு தெரிஞ்சது ஒரு ஞாபகம். இந்த கோவையில் சீனிவாச மண்டபத்தில். இப்போ அதிலிருந்து தொடங்கி நான் அந்த ஒய்ஜிஎஸில் இருக்கும்போதே அதை தொடங்கினேன். அதுக்கப்புறம் பேரவை தொடங்கி இப்போ 30 ஆண்டுகள் ஆயிடுச்சுங்க. 30 ஆண்டுகளும் இந்த உள்ளிட ஒதுக்கீடு எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது முதல்ல மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்துறது. முதல்ல மக்களுக்கே வந்து இப்படியெல்லாம் வாய்ப்பு இருக்கா, தெரியுமா, கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தணும் இல்லைங்க. முதல்ல அந்த நம்பிக்கையை இந்த மக்கள் மத்தியில் இந்த 30 ஆண்டு காலம் ஏற்படுத்தணும். எல்லா மாவட்டங்கள்லேயும் அதற்கான கூட்டங்கள் நடத்தணும், மாநாடுகள் நடத்தணும், போராட்டங்கள் நடத்தணும். இத்தனையும் நடந்து முடிஞ்சிடுச்சுங்க. இந்த தொடர் போராட்டங்களில் வந்து எதுவும் பேரவை அப்படின்னா பேரவை மட்டும்தான் அப்படின்னு நான் சொல்ல விரும்பலைங்க. இதில் வந்து பல்வேறு தலைவர்களுடைய பங்கு இருக்குது, பல்வேறு அமைப்புகளினுடைய பங்கு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அந்த அந்த போராட்டம் இறுதி கட்டத்தை அடைக்கும் போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவங்களும் நம்மோடு நின்று பயணித்தாங்க. அவங்களும் வந்து இதுக்கான ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அவங்களும் வந்து நம்மை முன்னிறுத்தி அவங்க பின்னால் இருந்து இதற்கான பணிகளை அவங்க செஞ்சாங்க. இதெல்லாமே இதில் பங்கு வந்து எல்லாருக்கும் இருக்குது. அப்போது இந்த 3 விழுக்காடு இடஒதுக்கீடு என்பது கலைஞர் வந்து புரிஞ்சிட்டார். இது வந்து இந்த மக்களுக்கு நம்ம ஏதாவது செய்தாக வேண்டும், இவங்க அடுக்கப்பட்ட மூட்டையில் அடி மூட்டையாக இருக்கிறாங்க, இவங்களை மேலே கொஞ்சம் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர் மனசில் ஏற்பட்டுருச்சு. அப்படி ஏற்பட்டு அதற்கான நம்ம கோரிக்கைகள்லாம் அவர்கிட்ட போய் அடையும் போது அவர் ஒரு முடிவெடுக்கிறார். இந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு திட்டமிடும்போதே, கலைஞர் அதை திட்டமிடும்போதே நிறைய எதிர்ப்புகள், அந்த செய்தியை தெரிந்து கொண்ட பல்வேறு சக சாதிகள் என்று சொல்லக்கூடிய சமுதாயத்தை சேர்ந்தவங்க வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அவங்க என்ன தெரிவிக்கிறாங்கன்னா, இப்படியெல்லாம் கொடுக்குறதுனால வந்து நீங்கள் வந்து பட்டியலின மக்களை பிளவு ஏற்படுத்துகிறீங்க, நீங்கள் வந்து அவங்களுக்குள்ள சண்டையை மூட்டுறீங்க, இது கொடுக்கக்கூடாது, இது ஒரு வரலாற்றில் ஒரு இதாக கரும்புள்ளியாக அமைஞ்சிடும், இப்படி எல்லாமே பேசினாங்க. பல தலைவர்கள் பேசினாங்க. அதில் சில தலைவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, அதுக்கு இது பண்ணுறதுக்கு பதிலாக அவங்களுக்கு ஒரு திட்டம் போட்டு பல கோடிகள் ஒதுக்கி அதுக்கான அவங்கள வந்து கொஞ்சம் மேலே கொண்டு வரலாம் அப்படின்லாம் சில தலைவர்கள் பேசினாங்க. ஆனாலும் கலைஞர் வந்து அதுக்கு எல்லாமே வந்து உடன்படலை. கலைஞர் வந்து அதுக்கு வந்து ஏற்றுக்கலை. அவர் வந்து நம்ம காலத்தில் ஏதாவது ஒன்று இவங்களுக்கு செஞ்சிடணும் அப்படின்ட்டு அவர் ஒரு முடிவு எடுத்த பிறகு என்ன பண்ணுறது, எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு சில இது பண்ணுறாருங்க. அப்போது தான் அதே சமகாலத்தில் வந்து ஆந்திராலேயும் கேட்டகரைசேஷன், வகைப்படுத்துதல் அப்படிங்கிற முறையிலெல்லாம் வந்து ஒரு அரசாணை போட்டு அங்கே வந்து கொடுக்குறாங்க. அந்த கொடுத்தது வந்து உடனடியாக உயர்நீதிமன்றத்தில் தடை செய்யப்பட்டு விட்டது. அது வந்து அதுக்கு மேலே அது நகரவே இல்லை. இதெல்லாம் இவர் பார்த்துட்ருக்கார் கலைஞர். அதெல்லாம் பார்த்த பிறகு தான் அவர் முடிவு பண்ணுறாரு, நாம் இவங்களுக்கு ஒரு உள்ளிட ஒதுக்கீடு ஒன்று கொடுக்கணும், அதை வந்து முறையாக ஒரு பாதுகாப்போட, சட்ட பாதுகாப்போடு அது இருக்க வேணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஃபஸ்ட்டு அமைச்சரவை கூட்டத்தை கூட்டுறாரு, அதுக்கப்புறம் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாரு, அதற்கு பிறகு ஒரு நீதியரசர் ஜனார்த்தனன் தலைமையில் ஒரு குழு அமைச்சு ஒரு 6 மாத காலங்களில் உங்களுடைய அறிக்கை கொடுங்க இந்த மக்களை பற்றி ஆராய்ஞ்சு அப்படின்ட்டு கேட்குறாரு. அவரும் அந்த அறிக்கையை கொடுக்குறாரு. ஸோ அந்த இத்தனை விஷயங்களும் செஞ்சு கேபினட் மீட்டிங் நடக்குது, அனைத்து கட்சி கூட்டம் நடக்குது, அதுக்கப்புறம் ஒரு தனிநபர் குழு நீதியரசர் தலைமையில் அதனுடைய அறிக்கை இத்தனையும் வாங்கிட்டு தான் வந்து அந்த சட்டத்தை வந்து பல்வேறு இங்கே இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள், சில தலைவர்கள் இருக்காங்க, மதிப்புக்குரிய ஆசிரியர் வீரமணி போன்றவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் வாங்கிட்டு தான் இதை வந்து அவர் முன்னெடுக்கிறாருங்க. அப்படி முன்னெடுக்கிற போது பார்த்திங்கன்னா அந்த காலகட்டங்களில் அவர் உடல்நிலை சரியில்லாமல் பேரூர் மருத்துவமனையில் போய் படுத்துடுறாரு. முதுகு தண்டுவிட வலி காரணமாக சட்டப்பேரவை நடந்துகிட்ருக்குது.
சட்டப்பேரவை முடிய போகிறதுக்குள்ளே அந்த சட்டத்தை கொண்டு தாக்கல் செய்து அதை வந்து நடைமுறைப்படுத்திடணும்னு விரும்பும்போது இவர் உடல்நிலை சரியில்லாத போது இப்போ இருக்கிற முதல்வர் தளபதி அவர்கள் தான் அப்போ உள்ளாட்சித்துறை இந்த அமைச்சராக இருக்கார். அவர் கொண்டு போய் தான் தாக்கல் பண்ணி அந்த சட்டத்தை எந்த அதிகமான எதிர்ப்புகள் இல்லாமல் சின்ன சின்ன திருத்தங்கள் சொல்லி அதோட எதிர்ப்பே இல்லைங்க. எதிர்ப்பு இல்லாமல் தான் இந்த சட்டம் வந்து நிறைவேறிச்சுங்க. சட்டப்பேரவையில் வச்சு நிறைவேற்றுறாரு. இப்போ மற்ற மாநிலங்கள் அப்படி நிறைவேற்றுறாங்களான்னு நமக்கு தெரியல. ஆக ஒரு முறையாக ஒரு சட்டத்தை வந்து வடிவமைச்சு அதை கொண்டு போய் சட்டமாக்கி கொடுக்குறாரு. இதில் என்னென்னா இந்த சட்டத்தில் எந்த மக்கள் தொகை அப்படிங்கும்போது 2001 எடுக்கப்பட்ட மக்கள் தொகை அடிப்படையில் இந்த 3 விழுக்காடு இடஒதுக்கீடை வந்து நிர்ணயிக்கிறாங்க. ஏன் 3 விழுக்காடு அப்படிங்கும்போது 3 விழுக்காடு தான் மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தான் 2.9 ஏதோ 9 சம்திங் வருதுங்க. அவர் அதை ரவுண்ட் பண்ணி 3ஆக கொடுக்குறாரு. இது அந்த மக்கள் தொகை அடிப்படையில் தான் அது கொடுத்தது. அப்போ மக்கள் தொகையை மையப்படுத்தி அந்த விஷயங்கள்லாம் நடக்குது. அப்போது மக்கள் தொகை அடிப்படை இப்போது நாம் என்ன இப்போ கேட்குறோன்னா, இப்போ 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்திருக்கிறாங்க. இப்போ 2021 எடுக்கலை. இப்போ 2021 எடுத்தால் எவ்வளோ மக்கள் தொகை வருமோ அதற்கு அனுசரித்து நமக்கான வாய்ப்புகள் அதை அதிகரித்து கொடுக்க வேண்டிய கோரிக்கை இப்போ இருக்குதுங்க. அது வேறு செய்தி. ஆனால் இந்த பாதிப்பு வந்து நமக்கு எப்படி வருதுன்னா, நம்ம மக்களை வந்து இப்போ தூய்மை தொழிலாளர்களாக இருக்கிறாங்க, செருப்பு தைக்கும் தொழிலில் இருக்கிறாங்க. அங்கே கிராமங்களில் பார்த்திங்கன்னா பூரா விவசாயத்தில் இவங்க தான் அடிப்படை வேலைகளை செய்கிறவங்களே இவங்க தான். விவசாயின்னு யாரோ பேர் வாங்கிக்கிறான்னு இல்லையா, உண்மையான விவசாயி யாருன்னா நம்ம மக்களாக தான் இருக்கிறாங்க. இவங்க இல்லாமல் இங்கே விவசாயமே நடக்காது. ஆக இந்த 3 பிரிவுலையும் நம்ம மக்கள் விவசாயம் அடிப்படை விவசாயத்தில் இருக்கிறாங்க, இந்த செருப்பு தைக்கும் தொழிலில் இருக்காங்க, அதே போல் இந்த தூய்மை தொழிலில் இருக்காங்க. இந்த தூய்மை தொழில் இல்லாமல் இங்கே ஒன்றுமே நடந்துட முடியாதுங்க. ஆக அதில் வெறுமனே அதே போல் தூய்மை தொழில்ங்கிறதும் கூட வெறும் முழுசும் 100% நம்ம மக்கள்னு சொல்லிட முடியாது. அப்படியெல்லாம் இல்லைங்க. எல்லா பறையர் சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் இருக்கிறாங்க, வேறு வன்னியர்கள் கூட இருக்கிறாங்க, இன்னும் பல்வேறு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள்லாம் பல்வேறு இடங்களில் வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க. ஆக ஆனால் நாம் என்ன நினச்சிட்ருக்குறோன்னா, இது நம்ம மட்டும்தான் முழுசும் இது வேலை செஞ்சிட்ருக்குறோன்னு நாம் நினச்சிட்ருக்குறோம். அப்படியான தகவல்கள் இல்லைங்க. எல்லாருமே இருக்கிறாங்க அரசு பணிகளில். இப்போது இந்த பாதிப்பிலிருந்து மீட்கிறதுக்காக நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. விழிப்புணர்வு இல்லை. 2வது படிப்பு இல்லை, விழிப்புணர்வு இல்லை. 2 இல்லாததுனால அந்த 18% இடஒதுக்கீட்டில் நம்ம உள்ளே போகவே முடியல. அப்போ இந்த நிலையில் தான் இந்த 3 விழுக்காடு உள்ளிடஒதுக்கீடு, அதாவது தனி இடஒதுக்கீடுன்னு கேட்டோம். அதுக்கு இப்போ இவங்க வந்து இன்னர் ரிசர்வேஷன் பேர் வச்சு நமக்கு கொடுத்தாங்க. நம்ம கேட்டது சிறப்பான தனி இடஒதுக்கீடு நம்ம மக்களுக்கு வேணும்னு தான் நாங்கள் தீர்மானம் அன்றைக்கெல்லாம் போட்டோம். ஆனால் இவங்க இன்னர் ரிசர்வேஷன்னு போட்டு இப்போ கொண்டு வந்து கொடுத்தாங்க. நாம் என்ன சொல்கிறோன்னா, இந்த இன்னர் ரிசர்வேஷன் கொடுக்கும்போது அதில் எத்தனையோ எதிர்ப்புகள், எல்லாம் சுற்றி இருந்த தலைவர்கள் பூரா எதிர்ப்பு, அதையெல்லாம் முறியடிச்சுட்டு கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன். ஆனால் அந்த எதிர்ப்புகள் சொல்லும்போது, ஏன்னா அதெல்லாம் வெளிப்படையான எதிர்ப்புகள், எதிர்ப்பு தெரிவித்த தலைவர்கள் எல்லாமே ஒரு ப்ரைவேட்டாக வந்து யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல, பப்ளிக்காகவே எதிர்த்தாங்க. ஆமாம், அந்த பப்ளிக்காக எதிர்த்தனால அது செய்தி தான். அதனால் அந்த தலைவர்கள் பேரை சொன்னீங்கன்னா அது ஆவணமாக இருக்கும். அதுக்கு அது நம்ம வந்து சில தலைவர்கள் வெளிப்படையாக வந்து எதிர்த்தாங்க. அதில் குறிப்பாக கிருஷ்ணசாமி, சேக்கு, தமிழரசன் இவங்களெல்லாம் ரொம்ப வெளிப்படையாகவே எதிர்த்தாங்க. இன்னொரு தலைவர் வந்து வெளிப்படையாக எதிர்க்காமல் ஆதரிக்கிற நிலையில் தான் இருந்தார். அவரும் இன்னும் சொல்லப்போனால் அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் இந்த உள்ளிட ஒதுக்கீடுக்கு ஆதரவாக அவர் பேசலைங்க. இதுக்கு எதிரான கருத்துக்களை மட்டும் வச்சுட்டு முடிவாக வந்து முதல்வர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன்னு சொல்லி முடிச்சிட்டாருங்க. அதுதான் அவருடைய நிலை. பட் அவர் மனநிலை வந்து உள்ளிட ஒதுக்கீட்டுக்கு அனுமதிக்குதான்னு நமக்கு தெரியலைங்க. ஆனாலும் கூட
உள்ளிட ஒதுக்கீடுக்கு ஆதரவாளர் அப்படிங்கிற முறையில் தான் அவரும் இருக்கார். அதனால் அதை அது என்ன கருத்து வச்சாருங்க? நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, அந்த தலைவர் வந்து ஒரு கருத்து வைக்கிறார், மறைமுகமாக ஒரு கருத்து வைக்கிறார். ஆனால் அதனால் அவர் மறைமுகம் அவர் ஒரு மாற்று கருத்து வைக்கிறார். அந்த ஒரு கூட்டத்தில், அனைத்து கட்சி கூட்டத்தில், கலைஞர் கருணாநிதியின் தலைவர் தலைமையில் நடத்தக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்தில் நம்ம இவர் வந்து கருப்பு தினம், இன்றைய தினம் கருப்பு தினம் என்று கிருஷ்ணசாமி அண்ணன் வந்து வெளியேற்பு செய்கிறார். அப்புறம் இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் அந்த மீட்டிங்கில் இருந்தார். அவர் என்ன கருத்து தான் முன்மொழிந்தார்னா, இல்லை அவர் என்ன சொல்ல வந்தாருன்னா, 2-3 கருத்து அவர் சொன்னாருங்க. ஒன்று வந்து இப்படிப்பட்ட உள்ளிடுவது இந்த மாதிரி கொடுத்து ஆந்திராவில் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, அதனால் அதை கொஞ்சம் நீங்கள் கவனிக்கணும். அதே போல் இவங்களுக்கு வந்து அதே போல் ஒரு ப்ராஜெக்ட் தனி பணம் செலவு பண்ணி இவங்களை முன்னேற்றுறதுக்கு வழி பண்ணலாம். இது வந்து பட்டியலின மக்களில் பிளவு ஏற்படுத்தும். அதனால் இதை கொஞ்சம் நீங்கள் பரிசீலனை பண்ணுங்கள் அப்படின்னு கருத்துக்களை வச்சாருங்க. ஆனால் அந்த கருத்து அங்கே பேசின 27 கட்சிகள் வந்ததுங்க. அதில் யாருமே அந்த மாதிரி சொல்லலை. அவர் வெளிப்படையாக டாக்டர் கிருஷ்ணசாமி மட்டும் இது பிளாக் கருப்புனாலன்னு சொல்லிட்டு எதிர்த்துட்டு வெளியே போயிட்டார். ஆனால் உள்ளே இருந்த இவர் மட்டும்தான் இந்த மாதிரி கருத்து வச்சுட்டு, ஆனால் அவர் எப்படி முடிக்கிறாருன்னா, ஆனாலும் இப்படியெல்லாம் இருக்குது, இதை கொஞ்சம் பரிசீலனை பண்ணுங்கள், தலைவர் கலைஞர் நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுக்கு நான் கட்டுப்பட்டு கையெழுத்து போடுறேன்னு முடிச்சிட்டார். அவர் அப்படி தான் முடித்தார். ஆனால் அவர் வச்ச கருத்துக்கள் வந்து உள்ளிட ஒதுக்கீட்டுக்கு ஆதரவான கருத்துக்கள் அங்கே வைக்கல. ஒரு நீதிபதிகிட்ட வாதாடும்போது எப்படி வாதாடணும், தன்னுடைய கிளைண்ட்டுக்கு வந்து சப்போர்ட்டாக இதெல்லாம் இருக்குது, அதனால் இவருக்கெல்லாம் கொடுக்கலாம் பண்ணலாம் அப்படின்னு தான் ஒரு வக்கீல் வந்து வாதாடுவார். பட் இங்கே வந்து அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அதுக்கு எதிரான கருத்துக்களை வச்சுட்டு அது எடுபடாதுன்னு தெரிஞ்ச பிறகு, ஏன்னா வந்திருக்கிற 27 கட்சி எல்லாருமே உள்ளிட ஒதுக்கீடுக்கு ஆதரவு, எல்லா கட்சியுமே, பிஜேபி உட்பட, அன்னைக்கு இருந்த பிஜேபி உட்பட. கலைஞர் அவங்களையும் கூப்பிட்டாங்க. அப்போ இருந்தாங்கல்ல. ஆமாம். அதிமுக வந்துருந்துச்சுங்களா? அதிமுக எல்லாமே கலைஞர் கூப்பிட்டாருங்களா? ஆமாம். ஓகே. அப்போ ஜெயலலிதா. ஆனால் அதிமுகவில் மட்டும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ இருக்கிற இதே சேகர் பாபு அதிமுகவில் இருந்தார். அப்புறம் சென்னையில் ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் என்ன, ஷார்ட்டா, அவர் ஜெயரன், அவர் 2 பேரும் தான் வந்தாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாங்கள் அம்மா கிட்ட போய் கேட்டு வந்து கருத்து சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. கலைஞர் சிரிச்சிட்டார். ஏங்க, உங்களுக்கு அஜெண்டா ஏற்கனவே அனுப்பிச்சிருக்குது, அப்போ நீங்கள் அஜெண்டாவுக்கு ஒரு பதில் வந்து சொல்கிற நிலையில் தான் நீங்கள் வந்திருக்கணும். நீங்கள் போய் அம்மா கிட்ட கேட்டு வந்து சொல்கிறீங்களே என்ன எப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிச்சிட்டு அப்புறம் அடுத்த இதுக்கு போயிட்டாருன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அதிமுக சார்பில் வந்த பிரதிநிதிகள் போன பிறகு தமிழ்நாட்டினுடைய அரசியலில் அதிமுகவில் உள்ளிட ஒதுக்கீட்டுக்கு ஆதரவாக யாருமே பேசலை. இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு எதிர்ப்பாக தான் அம்மையார் ஜெயலலிதா அவங்க பேசினாங்க. என்ன பேசினாங்கன்னா, இந்த உள்ளிட கலைஞர் கொண்டு வர்ற உள்ளிட சட்டம் செல்லாது அப்படின்னு பேசினாங்க. அப்புறம் அது மட்டும் சொல்லி நிறுத்தினா பிரச்சனை ஆயிருன்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு சட்டம் செல்கிற மாதிரி ஒரு சட்டத்தை போட்டு மத்திய அரசில் போய் ஒரு சட்டத்தை போட்டு உங்களுக்கு 7% நான் தர்றேன் அப்படின்னு பேசினாங்க. சரிங்களா? சரி, அதோடு சரி, அம்மையார் அதை பேசிட்டு நிறுத்தினதோடு சரியல்ல. அதுக்கு பிறகு அதிமுகவில் எந்த ஒரு தலைவரும் அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீடு பற்றி பேசவே இல்லை. அதாவது உள்ளிட ஒதுக்கீடு சரிதான், கொடுத்தது சரிதான் அப்படிங்கிற கருத்தை யாருமே எந்த மேடையிலும் எப்போதும் பேசவே இல்லை. எதிராது. ஏன்னா அம்மையார் ஒரு கருத்து சொல்லிட்டாங்கல்ல, அதை மீறி இவங்க யாரும் பேச முடியாதுங்கிறதுனால யாருமே பேசல. ஸோ அதிமுகங்கிறது அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீட்டுக்கு எதிரான ஒரு கட்சி
அப்படிங்கிற ஒரு நிலை தான் தமிழ்நாட்டில் நிலவிச்சு. அப்போ அதிமுக ஆட்சிக்கு வருது, அவங்க எதிர்ப்பு வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் யாருமே இதை பற்றி பேசலைங்க. அதிமுக வந்து ஆட்சிக்கு வந்த பின்பு இதை பற்றி நடவடிக்கை ஏதாவது ஜெயலலிதா எதுவுமே எடுக்கலை. அதிமுக ஆட்சிக்கு வந்தது அதுக்கு பிறகு 2011 வந்த பிறகு அவங்க வந்து இதில் அந்த சட்டத்தை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணல, அப்படியே விட்டுட்டாங்க, அவ்வளோதான். 3 விழுக்காடு இடஒதுக்கீட்டை தொந்தரவு பண்ணல. ஆனால் அதுக்கு பிறகு அதில் எந்த முயற்சியோ எதுவுமே இல்லை, சைலண்ட்டாக விட்டுட்டாங்க அவங்க அதை பற்றி ஒன்று. ஆனால் அது கோர்ட்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த வழக்கு இதில் கேஸ் இருக்குது கோர்ட்டில், அதனால் இதை பற்றி நாங்கள் பேச முடியாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் நைஸாக விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த மக்கள் மேலே அவங்களுக்கு வந்து, ஏன்னா எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்ததும் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்ததும் அருந்ததியர் மக்கள் ஓட்டு போட்டதுனால தான் வந்தாங்க, இல்லாமல் வந்திருக்கவே முடியாது. அந்த அருந்ததியர்களுடைய ஒரு ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் இது. அவங்களுடைய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் தேவையானது இந்த உள்ளிட ஒதுக்கீடு. அதை வந்து அவங்க கடைசி வரைக்கும், அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் அதை கண்டுக்கவே இல்லை. அதுக்கு பிறகு வந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதை பற்றி கண்டுக்கவே இல்லை, பேசவே இல்லை, ஆச்சுங்களா. ஆனால் திமுக தரப்பில் நமக்கு ஆதரவாக எல்லா இடங்களும் பேசினாங்க, பண்ணாங்க, தொடர்ந்து அதுக்கு ஆதரவாக இருந்தாங்க. ஸோ அதனால் திமுக சார்பில் வந்து ஆதித்தமிழர் பேரவை அவங்களோட கூட்டணியில் இருந்துட்டு இந்த மக்களையும் கொஞ்சம் அப்படியே மாற்றி மக்கள் மத்தியிலையும் திமுகவுக்கு நம்ம ஆதரவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த கருத்தை வந்து பரப்பிச்சு, பெரும்பாலும் பரப்பி இன்னும் சொல்ல போனால் மேற்கு தளமே அதிமுக கோட்டையாக இருந்தது, இன்னும் சொல்ல மாற்றிருக்கோம். அது கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி அவங்கள வந்து மடை மாற்றி வச்சுருக்குறோம். அது மட்டும் இல்லை, ஆதித்தமிழர் பேரவையினோட கூட இருந்து வெளியே போன தலைவர்களும் கூட இருக்கிற தலைவர்கள் எல்லாருமே பேரவை என்ன கருத்து வச்சுருக்கிறதோ அந்த கருத்தை தொடர்ந்து வர்ற மாதிரி அவங்கெல்லாம் உருவாகியிருக்கிறாங்க. அது ஒரு பெரிய மகிழ்ச்சியான செய்தி. பேரவை என்ன கருத்தில் நிலைப்பாடு எடுக்குதோ அதே நிலைப்பாட்டுக்கு மற்ற தலைவர்களும் இன்றைக்கி வந்திருக்கிறாங்க, நம்மளோட ஒன்றா நிற்கிறாங்கன்னா தனித்தனியாக நின்னாலும் ஒரு கருத்தாக நிற்கிறாங்க. அது ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்தி. இந்த உள்ளிட ஒதுக்கீடை பொறுத்தளவு கடந்த காலத்தில் நம்ம வந்து அந்த 18 விழுக்காட்டில் உள்ளே போக முடியல அப்படின்னா என்ன தெரியுமா பதில் சொன்னாங்க? சகோதர சாதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள், பாறையர்கள், தேவேந்திர குல வேளாளர்கள், இல்லை சகோதர சாதிகள் என்பது முக்கியமாக சொல்ல வேண்டியது ஆதி திராவிடர்களும் தேவேந்திர குல வேளாளர்களும். ஆமாம், அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு திறமை இல்லை, நீங்கள் திறமையில் வந்து போட்டி போட்டு வாங்க, உங்களை யார் வர வேண்டான்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு திறமை இல்லாதனால நீங்கள் அங்கே வர முடியல. ஆனால் அது உண்மை இல்லைங்க. இது வந்து பார்ப்பனர்கள் சொன்ன அதே வார்த்தை இவங்க சொல்கிறாங்க. பார்ப்பனர்கள் கடந்த காலத்தில் இப்படி தான் சூத்திரர்கள் என்று சொல்லக்கூடிய பிற்படுத்தப்பட்டவர்களை பார்த்து, இது உங்களுக்கெல்லாம் திறமை இல்லை, திறமை இருந்தால் நீங்களும் வாங்க, யார் வர வேண்டான்னு சொன்னாங்க அப்படின்னு அவங்களும் சொன்னாங்க. அதே தான் இவங்க நம்மளை பார்த்து சொன்னாங்க. ஆனால் அது உண்மை இல்லைங்க. இவங்க தந்திரமாக அந்த பொசிஷன், அந்த இடங்களை கைப்பற்றி வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு வகையில் அந்த இடங்களை கைப்பற்றி அந்த இடங்களுக்கு போகிறதுக்கு அந்த வாய்ப்பும் மறுக்கப்பட்டது. ரெண்டாவது, இவங்களுக்கு அந்த பொருளாதார வசதிகளும் நம்ம மக்கள்கிட்ட இல்லைங்க, அதை பீட் பண்ணுறது. அதனால் அந்த இடத்த அடைய முடியல. இதெல்லாமே தான் நம்மளை வந்து அப்படியே அடிமட்டத்தில் அப்படியே நிற்க வச்சிருச்சுங்க. இப்போ ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டுக்கு வந்து ஒரு 5 பேர் 10 பேருக்குள்ளே தான் ஒரு மருத்துவர்கள் வந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த உள்ளிட ஒதுக்கீடு வந்த பிறகு 100 பேர் வர்றாங்கன்னா அது எப்படி சாத்தியமாச்சு? அப்புறம் அதே போல் 500 1000க்கு நிகராக வந்து பொறியாளர்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் வந்து இந்த உள்ளிட ஒதுக்கீடு இவங்களுக்கு கட்டாயம் கொடுத்தாகணுங்கிற ஒரு நிலை இருந்தாலும் அப்படி வந்துச்சு. அப்படி இருந்தும் உள்ளிட ஒதுக்கீட்டில் சில ஹையர் பொசிஷனில் ஒரு யூனிவர்சிட்டிலேயோ இல்லை பல்வேறு இடங்கள்லையோ குரூப் 1 ஆஃபீஸர்ஸ், அந்த குரூப் 1 இதில் வந்து
நம்ம தோழர்கள் இன்றைக்கும் உள்ளிடஒதுக்கீடு இருந்தாலும் இவங்களுக்கு அந்த தகுதி இல்லைன்னு சொல்லி அவங்கள வெளியே அனுப்பிச்சிட்டு மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ அது தொடர்ந்து நடந்து, அதுக்கு காரணம் வந்து தகுதி இல்லை என்பதல்ல, அதுக்கு வேறு காரணங்கள். சரிங்களா? அப்படி தான் வந்து பல இடங்களை நம்ம இழந்திருக்கிறோம். இன்றைக்கும் வந்து அருந்ததியர்கள் மத்தியில் நீங்கள் பார்த்தீங்க, ஒரு வைஸ் சான்சலர் இல்லை, ஒரு ரிஜிஸ்ட்ரார் இல்லை, அவ்வளோ ஏன் ஒரு சிண்டிகேட் மெம்பர் கூட இல்லைங்க இன்றைக்கி வரைக்கும் எந்த யூனிவர்சிட்டியில். அப்படின்னா ஆட்கள் குவாலிஃபிகேஷன் இருக்குது, உள்ளே போகிறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. அது வந்து ஒரு திட்டமிட்டு அதை வந்து தடுக்கிறாங்க. ரெண்டாவது, இன்னும் மறைமுகமாக இவங்க மத்தியில் வந்து ஒரு மனசுக்குள்ளே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்கெல்லாம் தெலுங்கு பேசுகிற வந்தேரிகள், அவங்களுக்குள்ளே அப்படியே பொறுமிக்கிட்டே அவங்க இருக்கிறாங்க. இன்றைக்கி சீமான் போன்றவர்கள் என்ன பேசுகிறார்களோ, இன்னும் சில அமைப்புகள் என்ன பேசுகிறார்கள், அதைத்தான் இவர்கள் பேசி கொண்டிருக்கிறார். நம்ம பட்டியலின சமூகத்தில் இருக்கிற தலைவர்களே அருந்தர்கள் இப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம், பேசுகிறாங்க. ஓப்பனாக வெளிப்படையாக பேசுகிற தலைவர்களெல்லாம் இருக்கிறாங்க, இப்பவும் இருக்கிறாங்க. ஏர்போர்ட் மூர்த்தி போன்றவர்கள்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஏர்போர்ட் மூர்த்தி ஒரு தலைவரே இல்லை, நீங்கள் அவர் யூடியூப் தலைவர். ஏதோ ஒன்று தலைவராக இருக்கிறாரோ இல்லையோ அவரை போன்றவர்கள் அப்படின்னு சொல்கிறேன். இன்னும் கொஞ்சம் பேரெல்லாம் இருக்கிறாங்க. அதில் ஒரு சம்பவம் இருக்குது, நீங்கள் கொடுத்த வீடியோ இருக்குது, இங்கிலீஷ் அண்ட் ஃபாரின் லாங்குவேஜஸ் யூனிவர்சிட்டியில் நீங்கள் ஆதித்தமிழர் பேரவைன்னு வச்சதுக்கு அண்ணன் திருமாவளவன் வந்து நீங்கள் ஆதித்தமிழன் பேரை வச்சிங்கன்னு சொல்லி கேட்டார். ஆமாம், கேட்டார். நீங்கள் தமிழாக பேசுகிறீங்க, தெலுங்கு தானே பேசுகிறீங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குதுங்க. இப்போ என்னென்னா, இது அப்படி இல்லைங்க. இப்போ நம்ம புதுசாக நம்ம தோழர்கள்லாம் கொஞ்சம் பேர் இப்போ வரலாறை தோண்டி எடுத்து, இப்போ உண்மையிலே இந்த நாட்டுக்கு சொந்தக்காரன் நாமளாக தான் இருக்கிறோம். இது தெலுங்குங்கிறது இடைக்காலத்தில் நமக்கு வந்த ஒரு வெறும் பேச்சு மொழிங்க, அது தாய்மொழி கிடையாது. அந்த பேச்சு மொழிங்கிறத தெலுங்கோ கன்னடமோ ஏதோ ஒன்று, அந்த பேச்சு மொழிங்க. தோண்டி எடுத்த வரலாறில் பல இடங்களில் பகடைகள்ங்கிற பேரில், பாணர்கள்ங்கிற பேரில் கல்வெட்டுகள் நிறைய இருக்காங்க. இப்போது இந்த தமிழ்நாட்டு வரலாற்று ஆசிரியர்கள் எதையோ தோண்டி எடுத்து என்னென்னமோ கண்டுபிடிச்சி எழுதுகிறாங்க. ஆனால் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அழகாக தமிழ்நாட்டு வரலாற்றில் ஒரு 300 வருஷத்தை கண்டுக்காம விட்டுறாங்க. அது கேட்டால் இருண்ட காலம்னு சொல்கிறோம். அது எப்படி இருண்ட காலம் இருக்கும்? மற்றதெல்லாம் உன்னால் எப்படி தோண்டி எடுக்க முடிஞ்சுது? வேறு ஒன்றுமே இல்லைங்க. அந்த 300 வருஷம் ஆண்டது பாணர்கள் அல்லது பகடைகள் அப்படின்னு நான் சொல்கிறேன், இல்லைன்னு மறுங்க. பார்த்தாம்பா. அப்போது நம்மை ஒரு தவறான இந்திய அரசியல் சட்டத்துக்கு முரணான ஒரு இதை வந்து சொல்லி நம்மளை அப்படியே ஒதுக்கி வைத்து விடலாம் என்ற திட்டம் சில பேருக்கு இருக்குது. அது அவங்க மனசுக்குள்ளே புரிஞ்சு அப்படியே உள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. எப்போ பார்த்தாலும் வந்துட்டான் வந்து ஏங்க, இந்த நாட்டில் முக்கியமான அமைச்சர்களெல்லாம் அந்த மாதிரி வேறு மொழி பேசுகிற, தெலுங்கு பேசுகிற அமைச்சர்கள், வேறு மொழி பேசுகிற அமைச்சர்கள் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் எம்ஜிஆரே மலையாளம் பேசுகிறவர் இல்லை, அது அந்த மாதிரிலாம் இருக்குதுங்க. இப்போ அதையெல்லாம் வந்து இவங்க வந்து கண்டுக்காமல் விட்டுட்டுங்க. இப்போ வந்து ஒடுக்கப்பட்ட உழைக்கும் மக்களாக இருக்கிற நம்முடைய உழைப்பு இல்லாமல் பல விஷயங்கள் இந்த நாட்டில் நடக்காதுங்க. அப்படிப்பட்ட நம்ம மக்களை வந்து இவங்க வந்து ஒரு என்னமோ ஒரு குணம், ஒரு கேவலமான ஒரு குணத்தில் வந்து இவங்களை ஒடுக்கணும்னு நினைக்கிறாங்க. சரி, அது அவங்க இருந்துட்டு போட்டுங்க. நம்மை பொறுத்தளவு நாம் என்ன நினைக்கிறோம், நாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பாதிப்பிலிருந்து நம்ம விடுபடணும். விடுபடுறதுக்கு சில வழிவகைகள் வேணும். அது என்ன வழிவகைன்னு நாங்கள் யோசனை பண்ணோம். அப்படி யோசனை பண்ணதில் இப்படி ஒரு நமக்கான தனி ஒதுக்கீடு இருந்தால் மட்டும்தான் நம்ம முன்னேற முடியும் அப்படின்னு நினச்சோம். அதை கோரிக்கையாக வச்சோம். அதுக்காக போராட்டங்கள் நடத்தினோம். அது பண்ணோம், இது பண்ணோம், நிறைய பிரச்சாரங்கள் பண்ணோம். அது கடைசியில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் வந்து அதை வந்து கையில் எடுத்து அதை நடத்தி முடித்து கொடுத்து போயிட்டார். அதுக்கு பிறகு அதை எப்படி ஒழிச்சிடலான்னு வழக்கு மன்றத்துக்கு போகிறாரு. அவர் டாக்டர் கிருஷ்ணசாமி தான் போகிறாரு. அவருடைய பினாமி, அவருடைய பினாமி தான் போகிறாங்க. வழக்கு மன்றத்தில் போய் எப்படியும் தடுத்து நிறுத்திடலான்னு அவங்க திட்டமிட்டாங்க. இன்றைக்கி வந்து அது வந்து வழக்கு மன்றத்தில் தெளிவாக தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. 7 நீதியரசர்கள் கொண்ட அந்த அமர்வில்
ஒரே ஒருத்தர் கொஞ்சம் மாற்று ஏதோ சொல்லியிருக்கார் போல இருக்குது. மற்ற எல்லாருமே இது சரியானது தான். தமிழ்நாட்டில் கொடுத்த அந்த சட்டம், அதாவது தமிழ்நாட்டில் கொடுத்த சட்டம் மட்டும் இல்லை, பஞ்சாபில் அந்த உள்ளிடஒதுக்கீடு, இடஒதுக்கீட்லேயும் பாதிக்கப்பட்ட கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அவங்களையும் கொடுக்குறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களும் அந்த லிஸ்ட்டில் தான் இருக்கிறாங்க, அங்கே வெளியாக போயிட்டாங்க. இப்போ உள்ளிடஒதுக்கீடு கொடுக்குறவங்களும் அந்த பட்டியலில் தான் இருக்கிறாங்க, வெளியே ஒன்றும் போகலை அப்படின்னு ஜட்ஜிங்க சொல்கிறாங்க. சரிங்களா? அதோடு அவங்க இன்னொன்று சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இதை போன்ற பாதிக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட இன்னும் மற்ற எந்த இதில் இருந்தாலும் சரி அவங்களையும் கண்டுபிடிச்சி கொடுக்கணும். ஆனால் அப்படி கொடுக்கும்போது நீங்கள் கம்ப்ளீட் டேட்டா கையில் இருக்கணும். எல்லா புள்ளி விவரங்களும் நீங்கள் எடுங்க, அவங்களுடைய வாழ்நிலை, அவங்க சமூக நிலை எல்லாமே எடுத்துட்டு கொடுக்குறதுல தப்பே இல்லை அப்படின்னு தான் இன்றைக்கி ஜட்ஜ்மெண்ட்டுங்க. சரிங்களா? அப்போது இங்கே வாழ்நிலை அது இது எல்லாமே ஜனார்தன் கமிஷன் மூலம் கொஞ்சம் எடுத்துட்டாங்க. ஆனால் அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் என்னை பொறுத்தளவு அது சரியான 2001 எடுத்ததே சரியான கணக்கெடுப்பு இல்லை. அருந்ததியர் மக்களினுடைய கணக்கெடுப்பில் மிக அந்த எண்ணிக்கையை குறைத்து காட்டப்பட்டிருக்கிறது. அது அன்னைக்கு அவங்க காட்டினதில் எவ்வளோ தெரியுங்களா, மொத்தமே ஒரு 16 லட்சம் மட்டும்தான் காட்டியிருக்கிறாங்க. இப்போ ஒரு 2011 கூட 24 லட்சம் தான் காட்டியிருக்கிறாங்க. அது ரெண்டுமே தவறுங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், நம்ம மக்கள் பல பேர் இன்றைக்கும் அவங்க ஆதி திராவிடர் அப்படின்னு தான் தங்களுடைய சர்டிஃபிகேட்லேயும் வீட்லேயும் வச்சுருக்கிறாங்க. இப்போது ஆதி திராவிடன் சொல்கிறவர் இந்த அருந்ததியர் உள்ளிடஒதுக்கீட்டுக்கு வர முடியாது. வட மாவட்டங்கள்லேயும் பல பேர் அருந்ததியர்கள், பல ஆயிரக்கணக்கான பேர் ஆதி திராவிடர்னு தான் அவங்க சர்டிஃபிகேட்டில் இருக்குது. இங்கே எனக்கு தெரிஞ்சு பேரவையில் இருக்கிற பல பேருடைய சர்டிஃபிகேட்டில் ஆதி திராவிடர்னு தான் இருக்குது. அதை மாற்றுறதுக்கான முயற்சி பண்ணி இது எப்படி ஆகுதுன்னா, அந்தந்த ஸ்கூலில் அவங்க தமிழ்நாட்டில் ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க, எல்லாரையும் ஆதி திராவிடர்னு அழைக்கலாம் அப்படின்னு ஒரு சட்டம் ஒரு காலத்தில் கொண்டு வரும்போது அவங்க பொதுவான பேரை எல்லாருக்குமே வச்சு விட்டாங்க. ஆனால் இப்போ இந்த உள்ளிடஒதுக்கீடுன்னு வரும்போது இந்த தனியாக அந்த 7 சாதி உட்சாதி இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த இடஒதுக்கீடு கிடைக்கும். அப்போ அப்படி இதை இங்கே அதிகப்படுத்தும் போது அந்த பிரச்சனைகள் வரப்போகுது. நாங்கள் இன்னும் அதிகம் கேட்கும்போது மக்கள், அதாவது எங்களுடைய அந்த பர்சன்டேஜ் 3%லேருந்து எங்களுக்கு 6% கொடுங்கன்னு கேட்கும்போது, அப்போது இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு தேவைப்படுது. சாதிவாரி கணக்கெடுப்பு தேவைப்படும் போது இப்போ தமிழ்நாடு அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கன்னு தீர்மானம் போட்டு ஒன்றிய அரசுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. நிறைய பேர் என்ன கேட்குறாங்க, ஏன் தமிழ்நாடு அரசே ஏன் இதை எடுக்கக்கூடாதுன்னு கேட்குறாங்க. இப்போ என்ன விஷயம்னா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பதே சட்டப்படி, அரசியல் சட்டப்படி ஒன்றிய அரசினுடைய அதிகாரத்தின் கீழே தான் வருதுங்க. அப்படின்னா பீகாரில் எடுத்துட்டாங்க, அங்கே எடுத்துட்டாங்க, இங்கே எடுத்துட்டாங்க, அப்போ நீங்களாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இப்போ பீகாரில் எடுத்ததே கோர்ட்டில் சட்டப்படி செல்லாதுன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நாளைக்கு தமிழ்நாடு அரசே அப்படி ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டான்னாலும் கூட உச்சநீதிமன்றத்தில் போய் தமிழ்நாடு அரசு எடுத்து செல்லாதுன்னு சொன்னோன்னா போச்சு, எல்லாமே முடிஞ்சு போகும். அது எதுக்கு அந்த ரிஸ்க்? தேவையே இல்லை. பேசாமல் ஒன்றிய அரசே எடுத்துட்டால் வேலை முடிஞ்சு போச்சு, யாரும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது, பணமும் இருக்குது, அவங்களுக்கு தான் எல்லாமே இருக்கிறதுனால அது எடுத்துட்டால் பிரச்சனையே இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். அப்போது இது மீண்டும் எடுக்கப்பட வேண்டும். அப்படி எடுத்தால் மட்டும்தான் ஒவ்வொருத்தனுடைய வாழ்நிலை, அவங்களுடைய சோசியல் பேக்ரவுண்ட் ஸ்டேட்டஸ் என்ன, அவங்க எத்தனை ஆடு மாடு வச்சுருக்கிறான், சைக்கிள் வச்சுருக்காங்கன்னா, ஸ்கூட்டர் வச்சுருக்காங்கன்னா, கார் வச்சுருக்காங்க. இப்போது உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள், இந்த வழக்கு உள்ளொதுக்கீடு சம்பந்தமாக போயிட்டு இருக்கும் பொழுது நம்ம சார்பாக அப்புறம் அரசாங்க சார்பாக என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் சொல்ல முடியலன்னா? ஏன்னா எனக்கு தெரியும் ஆதித்தமிழர் பேரவையினுடைய பங்கு சென்னை உயர்நீதிமன்றத்துலேயும் உச்சநீதிமன்றத்துலேயும் பங்கு நிறையா இருந்தது அப்படின்னு சொல்லி.
அது மட்டும் மக்கள்கிட்ட கொஞ்சம் சொல்லிடுறீங்களாண்ணா? இல்லைங்க, இந்த வழக்கில் வந்து நிறைய பேர் தங்களை இம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் கம்யூனிஸ்ட் கட்சி கூட இம்ப்ளீட் பண்ணியிருக்கு. சென்னையில் 2-3 வழக்கறிஞர்கள் அதாவது தாங்க தான் நடத்துகிற மாதிரி தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு ஓய்வு பெற்ற ஒரு இந்திய ஆட்சி பணி அதிகாரியும் கூட அதோடு சேர்ந்துக்கிட்டு அவங்கள தான் நடத்துகிற மாதிரி ஒரு தோற்றத்தை காமிச்சிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் தவறான தோற்றம் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் நிறைய வசூல் பண்ணிட்டாங்க. நான் கேட்குறேன், ஆதித்தமிழர் பேரவையும் அந்த வழக்கில் தன்னை வந்து இணைச்சிட்ருக்குது. அந்த வழக்கை நாங்கள் நடத்துகிறோம். நாங்களும் ஒரு நல்ல சீனியர் லாயரை வச்சு தான் அதை வந்து நடத்துகிறோம், எல்லாமே நடத்தினோம். அப்போது நாங்கள் எங்கே வசூல் பண்ணோம்? யாருக்கிட்டாவது வசூல் பண்ணோமா? எங்கேயும் நாங்கள் வசூல் பண்ணலையே. அப்போ இவங்க ஏன் சென்னையில் இருக்கிற 2 பேர் இந்த வேலைகள் செஞ்சாங்க? இதெல்லாம் மக்கள் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கணுங்க. ஏன்னா மக்கள் கொஞ்சம் ஏமாந்தால் எல்லா வேலையும் சில பேர் செய்கிறாங்க. சரி, இப்போது இது வந்து வெற்றி செல்லும் அப்படி வந்ததுங்கிறதுனால பரவாயில்ல. இதே வந்து செல்லாதுன்னு வந்திருந்தோன்னா களத்தில் இறங்கி போராடுறதுக்கு அந்த ஐஏஎஸ் அதிகாரியோ அங்கே இருக்கிற வழக்கறிஞரோ கீழே வருவாரா? எங்கே வந்து போராடி இருக்காங்க அவங்க? இல்லை கேட்குறேன். களத்தில் ஆதித்தமிழர் பேரவை தான் இறங்கும், இன்னும் மற்ற அமைப்புகள் இறங்கும். ஸோ வந்து அவங்க ஒரு தவறான முன்னுதாரணத்தை வந்து ஏற்படுத்துகிறாங்க வச்சுக்கலாம். நம்மை பொறுத்தளவு நாம் வந்து இந்த ஆட்சி வந்த பிறகு 21 இதை நம்முடைய இப்போ இருக்கிற முதல்வர் தளபதி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்கிட்ட நான் கடிதம் கொடுத்தேன். என்ன கொடுத்தேன்னா, இந்த மாதிரி இந்த வழக்கு நடக்குது, இந்த வழக்கில் அரசியல் சாசனத்தில் நிபுணத்துவம் பெற்ற ஒரு வழக்கறிஞரை இதில் வாதிடுறதுக்கு நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணணும்னு கேட்டேன். அதில் சட்டத்தில் இடம் இருக்குது. கேட்ட உடனே கடிதம் கொடுத்த 2 நாளில் ஒருத்தர் வந்து அவர் அப்பாயிண்ட் பண்ணுறாரு. சேகர் நாப்தேன்ட்டு ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை வந்து வழக்கறிஞரை வந்து இப்போ இருக்கிற திமுக அரசு திமுக இந்த அரசின் சார்பிலேயே இந்த அரசு அதில் இந்த அரசு தானே அந்த சட்டத்தை இயற்றினது. இந்த சட்டம் அதனால் அந்த சட்டத்தை பாதுகாக்கிறதுக்கு அரசின் சார்பிலேயே ஒரு வழக்கறிஞரை நியமிக்கிறார். கரெக்டாக அந்த விசாரணை நடக்கும்போது நான் டெல்லி போயிருந்தேன். அப்போ அவங்க தான் வந்து சிறப்பாக அதை வந்து எடுத்து என்ன விஷயங்கள் நடக்குது, என்னென்ன இருக்குது அப்படிங்கிற விவரங்கள் என்னென்னு, இது அரசியல் சட்டம் பிரச்சனைங்கும்போது அவங்களுக்கு வேண்டியது இந்த உள்ளிட ஒதுக்கீடு அங்கும்போது அவங்க யார்? இப்போ 2 பேர் அரசியல் சட்டத்தின் முன் அனைவரும் சமம், இது மீறக்கூடாதுங்கிறது அவங்களுடைய ஜட்ஜிகளினுடைய இது அடிப்படை வாதம். இது எங்கே மீறி இருக்குது? இப்போ உள்ளிட ஒதுக்கீடு கொடுத்ததுனால அவர் பெரியவர் இவர் சின்னவர்னு ஏதாவது மாறிடுச்சா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அதுதான் மெயின் விஷயமே, அதுதாங்க. அரசியல் சட்டத்தின் முன்னே உள்ளிட ஒதுக்கீடு கொடுத்ததுனால அருந்ததியர்கள் பெரியவங்க ஆயிட்டாங்க, மற்றவங்கெல்லாம் சின்னவங்க ஆயிட்டாங்கன்னு ஏதாவது இருக்குது? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்களுக்கும் இருக்குது. உள்ளிட ஒதுக்கீட்டை பொறுத்தளவு இந்த உள்ளிட ஒதுக்கீட்டில் என்ன சொல்கிறது, தகுதியான ஆட்கள் இல்லாத போது அந்த போஸ்ட் அல்லது அந்த பதவி மீண்டும் அவங்களுக்கே தான் போகுது. ஒட்டுமொத்த இந்த 18% 15% இருக்குல்ல, அவங்களுக்கு தான் போகும். அது காலியாக போகாது. நிறுத்த முடியாது, நிறுத்தி வைக்க முடியாது. இப்போ இந்த சட்டத்தில் நிறுத்தி வைக்க முடியாது. பக்கா ரிசர்வேஷன்னா நிறுத்தி வைக்கலாம். இது என்ன இந்த பேசிஸ் ப்ரிஃபரன்ஸ் அந்த இதில் முன்னுரிமை அடிப்படையில் இந்த ரிசர்வேஷனுக்கு, அந்த முன்னுரிமை அடிப்படையில் ரிசர்வேஷன் தான் இஸ்லாமியர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு 3.5%, கிறிஸ்துவர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்குது முன்னுரிமை அடிப்படையில். ஆனால் இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் லாயர் போகிறாரு. இப்போ வந்து 3 ஸ்டேட் இருக்குண்ணா. இப்போ வந்து தெலங்கானாவில் போட்டிருந்தாங்க, ஆந்திர பிரதேஷில் போட்டிருந்தாங்க, அப்புறம் பஞ்சாபில் இருந்தது, யூபியில் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. சரியாக தகவல் எனக்கு இல்லை. அதுக்கப்புறம் தமிழ்நாடு 3 ஸ்டேட்னு வச்சுக்கலாங்க. அப்போ இந்த 3 ஸ்டேட்டுமே ஸ்பெஷல் லாயர்ஸ் வச்சுருந்தாங்களா இல்லை? ஆமாம், அவங்க மாநிலம் சார்பாகவே வச்சுருந்தாங்க ஸ்பெஷல் லாயர்ஸ். இந்த சில நாளுக்கு நான் அங்கேயே போயிருந்தேன்.
மற்ற நாட்களில் வந்து இங்கிருந்து அந்த நேரடி ஒளிபரப்பு இருக்குது. அந்த சுப்ரீம் கோர்ட்டில் அந்த அந்த நடக்கிறது வந்து நேரடி ஒளிபரப்பு இருக்குது. அதை அந்த லிங்க் எனக்கு அனுப்பிச்சாங்க. அதில் வச்சு நான் வீட்டிலே உட்காந்து பார்த்துட்ருக்குறேன். யார் யார் என்ன மாதிரி. அந்த தெலுங்கானா லாயர் ஒருத்தர் தான் ரொம்ப சிறப்பாக பேசினார். அது எப்படி இதெல்லாம் பாதிக்கப்படுறாங்க, அவங்களுக்கு ஏன் இது தனியாக கொடுத்தாகணும், கொடுக்கறதுனால அவங்க வந்து மேல் கீழங்கிற மாறிட முடியாது, சமந்தான் இது வந்து. அதனால் வந்து அரசியல் சட்டம் இது எந்த வகையிலும் மீறலை அப்படின்னு அந்த பேர் மறந்துட்டேன். அந்த லாயருடைய ரொம்ப அருமையாக ஆர்கியூமெண்ட் பண்ணார் தெலுங்கானா லாயர். அப்போது இது பல பேருடைய உழைப்பு இதில் இருக்குங்க, சரிங்களா? அதனால தான் இந்த 7 பேர் கொண்ட நீதியரசர்கள் அதை மீறி எதுவும் கொடுக்க முடியல. அந்த பாதிப்பு வந்து எல்லா இடங்கள்லையும் இருக்குது. அதனால் இங்கே தான் 3%, பஞ்சாபில் 12% கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய போயிட்டுருக்கு. நம்மை பொறுத்தளவு நம்ம மக்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, இது இப்படி இருக்குது, இந்த வாய்ப்பைகள் எல்லாம் பயன்படுத்திக்கணும், நிறைய படிக்கணும், படித்து அந்த இடத்துக்கு நம்ம போகிறதுக்கான முயற்சிகள் எடுக்கணும். அதில் வந்து கல்வி மட்டும் இல்லை, வேலை வாய்ப்பு ரெண்டுலுமே கொடுக்குறாங்க. பிற்படுத்தப்பட்டோருக்கு வந்து மண்டல் கமிஷனில் வந்து வெறும் வேலை வாய்ப்பில் தான் கொடுத்தாங்க, கல்வியில் இல்லையாம்மா. அப்படி அப்போது கல்வி தானே ரொம்ப முக்கியம். எனக்கு இந்த இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஏபிசிடி முறை ஒன்று இருந்தது. அது வந்து தெலுங்கானாவில் ஃபாலோ பண்ணது. தமிழ்நாட்டில் வந்து உள் ஒதுக்கீடுன்னு சொல்லி ஃபாலோ பண்ணாங்க. இப்போ 2 இதில் எதுனா போயிருக்கு? இல்லை, அது வந்து இங்கே அது அவங்க அந்த இதிலே இல்லைங்க. அவங்க தெலுங்கானாக்காரங்க இல்லைன்னாலும் அந்த அரசு வந்து அதை கேட்குது. நாங்கள் கடந்த காலத்தில் இந்த மாதிரி போட்டோம், இந்த மாதிரி ஃபெயிலியர் ஆகிடுச்சு, இது மீண்டும் கொடுங்கன்னு நமக்கு கேட்குறாங்க. அந்த சட்டம் இப்போ நடைமுறையில் அங்கே இல்லை, இல்லைங்க, ஆஃப் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அந்த சட்டத்தை மறுபடி அவங்க போய் அதில் இது பண்ணிட்டாங்க, தங்களை இணைச்சிக்கிட்டு இந்த மாதிரி இப்படி ஒரு தீர்ப்பு, இதில் கிடைக்கிற தீர்ப்பை ஒட்டி தான் நாங்கள் எங்கள் இதெல்லாம் மாற்ற முடியுங்கிறத அவங்க முடிவு எடுக்கிறாங்க. இப்போ தீர்ப்பு வந்து உள்ளொதுக்கீடு தான் கொடுக்கணும், கலைஞர் போட்டது தான் அந்த ஃபார்முலா தான் செல்லும் இந்தியா முழுக்க. அப்படி இல்லை, இந்தியா முழுதும் செல்லும் இல்லை, இது செல்லும். இந்த மாதிரி மற்றவங்க போட்டாலும் அதை நம்ம ஏற்றுக்கலாம். அப்படின்னா நீங்கள் சொல்கிறது என்னென்னா, ஏன்னா இப்போது மக்களுக்கு நிறைய புரியாமல் இருக்கிறது. இப்போ கேஸ் வந்து சென்னை ஹைகோர்ட்லேருந்து போகுதுங்க, நிறைய கேஸுகள் இருக்குது. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க, நிறைய கேஸஸ்கள் இந்த மாதிரி இருக்குது, அதனால் நாங்களே பார்த்துக்குறோம், எல்லாத்தையும் ஒன்றா விவாதம் பண்ணுறாங்க. இப்போ அந்த விவாதம் பண்ணும்போது தமிழ்நாடு அரசாங்கம் கொண்டு வந்த உள்ளொதுக்கீடு தான் முதன்மையாக இருக்குதா? ஆமாம். அப்போ இந்த ஒட்டுமொத்தம் ஜட்ஜ்மெண்ட்டே உள்ளொதுக்கீடு தமிழ்நாடு பேஸ் பண்ணி தான் கேசஸ் நடக்குது. இல்லை, அங்கே பஞ்சாப் வழக்கு ஒன்று இருக்குது, பஞ்சாப் வழக்கு சின்னையா அப்படின்ட்டு வர்சஸ் பஞ்சாப் கவர்மெண்ட்டு. சரிங்க. அந்த வழக்கு ஒன்று இருக்குது. அது என்னென்னா, அந்த சின்னையாங்கிறவர் பஞ்சாப் போட்ட அந்த சட்டத்தை செல்லாதுன்னு அவர் எதிர்த்து போட்டவர். ஓகே, சரிங்க. அவர் வந்து இந்த சட்டம் இப்போ இங்கே கிருஷ்ணசாமி மாதிரி அவர் சின்னையாங்க இங்கே போட்ட. இப்போ இன்னொரு எனக்கு மறந்த சம்பவம், இந்த சென்னை ஹைகோர்ட்டில் போட்ட கேஸு அது எப்படி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது? இங்கிருந்து மதுரை ஹைகோர்ட்டுங்க. மதுரை ஹைகோர்ட்டில் போட்ட கேஸு ஜெயராம் சுப்பையான்ட்டு அவர் இவருடைய பினாமி கிருஷ்ணசாமி. அவர் நேரடியாக அதில் தலையிடல, நேரடியாக அவர் வரல கிருஷ்ணசாமி. அதுக்கு பதிலாக அவர் சுப்பையா அப்படிங்கிறவரை உள்ள நுழைச்சி போட்டார். இப்போ மதுரை ஹைகோர்ட்டில் தான் அந்த கேஸை போகுது. அப்புறம் அங்கே நடந்துருக்குது, ஒரு வாரம் நடந்ததுங்க. அதுக்கப்புறம் தான் விஷயங்கள் தெரியுது. பஞ்சாப் கவர்மெண்ட்டுக்கும் இதே மாதிரி அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது தெரியும் போது, எப்படி இருந்தாலும் இது உச்சநீதிமன்றத்துக்கு போகும். இப்போவே அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது, நீங்கள் இங்கே நாங்கள் எல்லாம் பேக் பண்ணி அங்கே அனுப்பிச்சிடறோம், நீங்கள் அங்கே பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் அங்கே போய் பார்த்தோம், அவ்வளோதான். ஆனால் அங்கே பார்க்கும்போது பஞ்சாப் கவர்மெண்ட் போட்டக்கூடிய ஒரு கேஸும் தமிழ்நாட்டில் போடக்கூடிய கேஸும் தான் முதன்மையாக இருக்குது. அதில் முக்கியமாக முதன்மையாக உள்ளொதுக்கீடுன்னு சொல்லி இப்போ அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உள் ஒதுக்கீடு கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்களா, இல்லை ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்காங்களா இப்படி தான் கொடுக்கணும்னு சொல்லி அப்படி சொல்லலை. ஓகே, இவங்க செல்லும், கொடுத்தது செல்லும். அப்போ பஞ்சாப்லேயும் செல்லுங்களா? செல்லும். ஏன்னா பஞ்சாப் உள்ளொதுக்கீடு தான் கொடுக்கும். ஆமாம், செல்லும். அதே நேரத்தில் ஒரு கைடன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இனிமேல் பண்ணுறதா இருந்தால் பிசி யாருக்கு வேணாலும், சமுதாயத்தில் யாருக்கு வேணாலும் பின்தங்கியவர்கள். ஆனால் அப்போது கடைசி ஒன்று என்னென்னா,
ஆனால் இந்த உள்ஒதுக்கீடு கேஸ்னால் யாரோ என்னமோ சொல்லியிருக்கலாம், பட்டியலின சமூகத்தை நடக்கிறது இது அருந்தில் கொடுக்கணுமா வேண்டாமல் சொல்லி பிற்படுத்த மக்கள் கூட நினச்சிருக்கலாம், இல்லை ஆதிவாசிங்க கூட நினச்சிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி வந்து அருந்திதற்கு நடக்கக்கூடிய அந்த போராட்டம் ஒட்டுமொத்த பிற்படுத்த சமூகத்துக்கும் போய் சேருது இல்லைங்களா? கட்டாயம் சேரும், ஆதிவாசிகளுக்கும் சேரும். ஏன்னா இங்கே வந்து டாக்டர் ராமதாஸ் ரொம்ப காலமாக வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு வேணும்னு தான் அவர் கேட்டார். ஆனால் அவர் அவரும் 30 வருஷமாக போராடினார். ஆனால் அவருக்கு கிடைக்கல. அவர் ஒரு தொகுப்பாக தான் கொடுத்தார் கலைஞர். ஒரு 110 ஜாதியை சேர்த்து 20% கொடுத்தார். 110 ஜாதியை சேர்த்து 20% கொடுத்தார். அவர் தனியாக கேட்டார். அது தனியாக தமிழ்நாட்டில் வாங்கினதே அருந்ததியர் மட்டும்தான், வேறு யாரும் வாங்கலை. இது வரலாற்றில் இதுதான் முதல். இந்த மாதிரி வாங்கிறது வரலாற்றில் இதுதான் முதல். அப்போ இது ஒரு முன்னுதாரணம் தான். அப்போ இந்த முன்னுதாரணத்தை வச்சு இனி பிற்படுத்தப்பட்டவர்கள்லேயும் சில ஆதிக்க ஜாதிகளே முன்னாடி போய்கிட்டு இருக்காங்க. அப்போ அதுலேயும் பிற்படுத்தப்பட்டவர்களும் நிறைய பேர், எம்பிசிலையும் நிறைய கண்ணுக்கு தெரியாத ஜாதிகள்லாம் கொஞ்சம் இருக்குதுங்க. அவங்கள வெளியில் இங்கே வரமாட்டாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் எங்கேயுமே இல்லை. குறிப்பாக அந்த சவர தொழிலாளர்கள், சலவை தொழிலாளர்கள், கட்டட தொழில் நிறைய அந்த மாதிரி இருக்கிறாங்க. இவங்களுக்கான முக்கியத்துவம் வந்து இன்னும் கிடைக்காமலே தாங்க இருக்குது. அப்போ அதுக்கு அவங்க சப்போஸ் எங்களுக்கு தனியாக பிரித்து ஸ்பெஷலாக கொடுங்கன்னு கேட்டால் அது நியாயம். அப்போ என்ன சொல்கிறாங்க ஜட்ஜுக, நீங்கள் என்ன வேணாலும் கொடுங்க, ஆனால் புள்ளி உரம் மட்டும் எடுத்துருங்க. டேட்டாஸ் எடுத்துட்டு கொடுங்க, அந்த டேட்டாஸை எங்கிட்ட காட்டுங்க, நாங்கள் பார்த்துட்டு ஓகே சொல்லிடுறோம். ஒன்றும் அவ்வளோதான் விஷயம். அதில் இது ஒரு விஷயம். உள்ளிடஒதுக்கீடை பொறுத்தளவுங்க, இது வந்துங்க இந்த 3% இடஒதுக்கீடோடு நம்ம திருப்தி அடையிலைங்க. நாம் வந்து இதுக்கு அடுத்த நிலைக்கு போகணும். அடுத்த நிலைக்கு போகணும்னா என்ன வழின்னா, ஒரே வழி, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் ஒரு சாதி பேர் சொன்னால் அந்த ஒரே சாதி பேரில் அத்தனை பேரும் பதிவு பண்ணணும், தங்களை திருத்திக்கணும், தங்களை மாற்றிக்கணுங்க. பேரே மாற்றலான்னு சொல்லும்போது சர்வசாதாரணமாக இப்போ நான் வந்து வேறு 60 வயசுக்கு அப்புறம் பேர் மாற்றிருக்கிறேன். ஏன் மாற்றக்கூடாது? எப்போ வேணால் மாற்றலாம்ல. பேரே மாற்றலான்னா எல்லாமே மாற்றலாம். அது மனசு தான் காரணம். அப்போது நீங்கள் வந்து உங்கள் சர்டிஃபிகேட்லேயோ மற்றதுலேயோ சொல்கிறத எல்லாமே நீங்கள் மாற்றிக்கணும். மாற்றிட்டு ஒரே அருந்ததியர் உள்ளிடஒதுக்கீடுன்னு சொல்லும்போது அப்போ அந்த அருந்ததியர்ங்கிற அந்த வாசகம் வர்ற மாதிரி எல்லாரும் மாற்றி கொடுத்துடலாமே, நான் அருந்ததியர்னு மாற்றி கொடுத்துடலாமே. அப்போ அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்முடைய எண்ணிக்கையை கொஞ்சம் கரெக்டாக காட்ட முடியும். அதாவது உயர்த்தியும் காட்ட வேண்டாம், குறைச்சும் காட்ட. நீங்கள் சொல்கிறது அருந்ததியர் மக்கள் வந்து நிறையா பேர் வேறு பேரை வச்சுட்டு இருக்காங்க. இப்போ நாங்களே சின்ன வயசில் சொல்லுவாங்க, சக்லியன் போட்டேன்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லி பேரை மாற்றி ஆதிதாவடன் போட சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற மக்களுக்காக நீங்கள் சொல்ல வர? ஆமாங்க, அந்த மாதிரி நிறைய லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. நீங்கள் அதை கொஞ்சம் அங்கங்கே இருக்கிற நம்முடைய படித்து விவரம் தெரிந்த விழிப்புணர்வு உள்ள தோழர்கள் அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தி இந்த வேலைகள் செய்யணும். அந்த சென்சஸ் எடுக்க வரும்போது ஏன்னா சென்சஸ் எடுக்க வரும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ நான் போய் பார்த்தேன், இந்த அவனாசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 150 வீடு கிராமத்தில், அதான் சொன்னேன் ஏடி காலனின்னு சொல்கிறான். அத்தனைக்கும் ஏடி காலனி ஆதிதாவடர் காலனி. ஆமாம், ஏடி காலனி சொல்கிறான். ஒவ்வொரு கிராமத்துலேயும் 300, 400, 500, 1000 இந்த மாதிரி இருக்குது ஒவ்வொரு கிராமமும். அப்போது சென்சஸ் எடுக்கிறவன் எப்படி நோட் பண்ணுவான் ஏடி காலனின்னா என்ன அர்த்தம்? ஆமாம், ஆதி திராவிடத்தில் நம்ம சேர்த்துவான். இதில் நம்ம ஏமாந்துருக்குறோங்க. இதில் வந்து ரொம்ப கவனமாக இருந்து அதையெல்லாம் மாற்றணும், பண்ணணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இதை முதல்ல இந்த 3% இப்போ தக்க வச்சிட்டோம், பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இனி அடுத்தது வந்து நம்ம மக்கள் தொகைக்கு ஏற்ற எண்ணிக்கையில் வந்து எங்களுக்கு இடஒதுக்கீடு மாற்றி கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்கணும். அவ்வளோதான், அந்த செய்தி அப்படி பண்ணோம். ஓகே.
ரொம்ப நன்றிங்கண்ணா.